அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு நான் வாழ்த்து சொல்கின்றேன். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் லெந்து காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. லெந்து காலம் என்று சொன்னால் மறுமலர்ச்சியின் காலங்கள், புதுமையின் காலங்கள் என்று சொல்லலாம். உண்மையாகவே ஆன்மீக வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்படுகிற ஒரு காலம் இந்த லெந்து காலமாகும். இந்த லெந்து காலத்திலே அநேக நல்ல காரியங்களிலே ஈடுபடுவார்கள், சில தவறுகளை தவிர்ப்பார்கள். மறுபடியும் லெந்து காலம் முடிந்த பிற்பாடு தவறுகளை வேகமாய் செய்ய ஆரம்பிக்கிற சூழ்நிலையை மக்கள் மத்தியிலே பார்க்கிறோம். இந்த லெந்து காலத்திலே அருமையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே கூறின 7 வாக்கியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆகவே சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன 7 வசனங்கள் உண்மையாகவே பரலோகத்தினுடைய மகிமையை அல்லது நித்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன முதல் வாக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34வது வாக்கியத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் மடியும் பொழுது அவனுடைய கடைசி வார்த்தைகள் அவனுடைய குணநலத்தை, அவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லலாம். கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு மனிதர் தான் மடியும் பொழுது தன்னுடைய வீட்டுக்காரன் அல்லது வேலைக்காரன் அவரிடத்தில் கேட்டார், ஐயா, உங்களுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்ல போகிறீர்கள் என்று. உடனே கார்ல் மார்க்ஸ் தன் நாவை திறந்து சொன்னார், கோ ஆன், கெட் அவுட் என்று சொன்னார். இது அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே குறிப்பாக ஜான் வெஸ்லி, ஸ்பெர்ஜன் போன்ற மக்கள் எல்லாம் நித்தியத்தை குறித்து, சிலுவையை குறித்து, மீட்பை குறித்து சொல்லிவிட்டு அவர்கள் மடிந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன கடைசி 7 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அது அவருடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணநலனை வெளிப்படுத்துகிறது. இந்த 7 வாக்கியங்களை சரியாய் புரிந்து கொண்டாலே நாம் ஆண்டவராகிய இயேசுவை அல்லது தெய்வத்தை சரியாய் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி பொருள் கொள்ளலாம். ஆகவே இந்த முதல் வாக்கியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவையிலே கள்ளர்கள் மத்தியிலே தொங்குகிற ஆண்டவர் தன்னுடைய பாடுகளின் ஆரம்ப கட்டத்திலே அவர் சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெபிக்கும்படி சொன்ன ஆண்டவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெபத்தை தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலும் கூட அவர் விடவில்லை என்கிற அந்த பொருளை கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே 4 ஆச்சரியங்களை நாம் காண முடிகிறது. 4 ஒண்டர்ஸ் என்று சொல்லலாம். முதலாவதாக, அவர் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே அல்லது பிதாவை நோக்கி அவர் பண்ணுகிற ஒரு ஜெபம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஜெபமாகும். ஏனென்றால் அவர் எப்போதும் துன்பத்தின் மத்தியிலும் கூட தன்னுடைய பிதாவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை அவர் உடைத்து எரியவில்லை. இன்றைக்கு அநேக துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்பொழுது, ஆண்டவரை ஏன் இப்படி அனுமதித்தீர், உம்முடைய வாழ்க்கையிலே என்மேல் அன்பு கூறவில்லையா என்று சொல்லி அடிக்கடி அவர்களிடத்திலே வினாவி கேள்வி கேட்பார்கள், அடிக்கடி முறுமுறுப்பார்கள், மறுதளிப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர், பிதாவோடு நான் எப்போதும் இருக்கிறேன், பிதா என்னோடு இருக்கிறார், பிதா எதை சொல்வாரோ அதை நான் செய்கிறேன், நான் சுயமாய் செய்வதில்லை என்று சொன்ன ஆண்டவர்
அவர் கடைசி அந்த சிலுவையின் மரணத்தினுடைய முதல் வாக்கியத்திலே சொல்கிறார், பிதாவே என்று அழைக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன? அவர் யாரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறாரோ அந்த விண்ணப்பமானது ஒரு ஆச்சரியமான ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிறது. ஆகவே தேவனை நம்முடைய தேவன் என்று சொல்லவில்லை, என்னுடைய தேவன், என்னுடைய பிதா என்று அழைக்கிறார். ஆகவே துன்பங்களோ துயரங்களோ பாடுகளோ பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை உடைக்கவில்லை என்பதை நாம் இதில் கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, இந்த ஜெபத்திலே அவருடைய காரியத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதாவது ஒண்டர் ஆஃப் ஹிஸ் அப்பீல் என்று சொல்லலாம். முதலாவது ஒண்டர் ஆஃப் ஹிஸ் அட்ரஸ் என்று சொல்லலாம். இரண்டாவது ஒண்டர் ஆஃப் ஹிஸ் அப்பீல். இந்த ஜெபத்திலே அவர் சொல்கிறார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவையின் அருகிலே அங்கே மத பெரியவர்கள் இருந்தார்கள், ரோம ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இருந்தார்கள், அவரை தூஷித்தவர்கள் இருந்தார்கள், அவருடைய கைகளையும் கால்களையும் கடாவின அந்த மனிதர்கள் இருந்தார்கள். உண்மையாகவே ரோமர்கள் யாருமே சிலுவையில் அறையப்பட முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், யூதராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையில் அறையப்படும் போது, இதோ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அங்கே மிக அருமையாக பிரார்த்தனை செய்தார். விரோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையை போதனையினால் மாத்திரமல்ல சாதனையினாலும் அதை கை கொண்டார். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேச்சிலே அல்ல, பாடலிலே அல்ல, எழுத்திலே அல்ல, உரையாற்றுதலே அல்ல, அது நடைமுறை வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டிய ஒரு காரியமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எதை போதித்தாரோ, எதை கற்றுக் கொடுத்தாரோ, எதை அவர் மக்களுக்கு அருளுரையாக சொன்னாரோ அதை அப்படியே செய்தவராக இருந்தார். ஆகவே தான் தங்களுடைய சத்துருக்களுக்காக, தன்னை கொடுமைப்படுத்தின மக்களுக்காக, தன்னை காயப்படுத்தின மக்களுக்காக, தன்னை சிலுவையிலே கோர பாடுகள் ஏற்றும்படி வைத்த மக்களுக்காக அவர் ஜெபம் செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பது என்பது அனுப்பி விடுதலுக்கு அடையாளமாகும். பழைய ஏற்பாட்டிலே போக்காடு என்கிற ஒரு ஆடை வைத்து அதிலே ஜெபித்து அனுப்பிவிடுவார்கள். அதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாகவே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். ஒருமுறை பேதுருவானவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஒரு சகோதரன் எனக்கு உரமாய் குற்றம் செய்தால் 3 முறை மன்னிக்கலாமா என்று கேட்டான். இது யூதருடைய பாரம்பரியமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், 3 முறை அல்ல, 7 முறை அல்ல, அங்கே 770 முறை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, உண்மையாகவே சீடனாகிய அந்த பேதுரு சொல்கிறான், ஆண்டவரை 7 முறை மன்னிக்கலாமா என்று சொல்லும் பொழுது 770 முறை என்று சொல்கிறார். 770 முறை என்பது எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு எண்ணாக காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களையும் என்னையும் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிற்கு மன்னித்தார் என்று சொல்ல முடிகிறது. ஆகவே தான் சொன்னதை அவர் நிறைவேற்றின ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவருடைய ஜெபத்திலே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கிறது. த ஒண்டர் ஆஃப் திஸ் ஆர்குமெண்ட் என்று சொல்லலாம். அவர் சொல்கிறார், இவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள் என்று சொன்னார். பாருங்கள், அறிந்து செய்தார்களோ அறியாது செய்தார்களோ என்று குழம்புகிற வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெபித்தார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்னார். அருமையானவர்களே, இங்கே அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 பேதுரு மிக தெளிவாய் சொல்கிறார், நீங்கள் அறியாமல் அதை செய்தீர்கள், அறியாமையினாலே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்கிறார். லேவியராகமம் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 27வது வாக்கியம் இவ்வாறு சொல்கிறது. அங்கே பலியை பற்றி சொல்லும் பொழுது அறியாமையினால் செய்த அந்த பாவத்துக்குரிய பலி அங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜனங்களை பார்த்து ஜெபிக்கும்போது சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கள் அறியாமையினாலே அவரை சந்தித்தார்கள், பார்த்தார்கள்,
விமர்சித்தார்கள், அவரை குறித்து பேசினார்கள். அவருடைய செய்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய போதனைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய அற்புதங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய நடவடிக்கைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அவருடைய ஒவ்வொரு பாடுகளும் கூட அங்கே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அவர் சிலுவையிலே தொங்கும்போது அங்கே தேவனுடைய துரோகி என்றும், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர் என்றும், தேவனால் கைவிடப்பட்டவர் என்று மக்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், அவர் மூலமாகத்தான் மீட்பு வருகிறது என்பதை இந்த ஜனங்கள் அறியாமல் போனார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு நாள் ஒரு பேருந்து வண்டி, ஒரு பஸ் ஆனது போய்கொண்டிருந்தது. ஒரு 10 வயது சிறுவன், மிக துடுதுடுக்கான ஒரு சிறுவன், அவன் தாயினுடைய வார்த்தைக்கு கேட்காத மனிதன், ஒரு பையன். அதே சமயத்திலே தாயின் வார்த்தைக்கு கேட்காத ஒரு பையன், அவனுடைய வாழ்க்கையிலே பள்ளிக்கூடத்துக்கு சென்றாலும் ஆசிரியருக்கு கீழ்ப்படியாத ஒரு மகன். ஒரு நாள் பேருந்து என்கிற அந்த பஸ் வந்து கொண்டிருந்தது. அவன் மறைந்திருந்து ஒரு கல்லை எடுத்து அதனுடைய கண்ணாடியை எரிந்து உடைத்து போட்டான். பேருந்து நின்றது. அங்குள்ள ஓட்டுநரும் நடத்துனரும் அவர்கள் ஓடி வந்து அவனை விரட்டி வந்து பிடித்து கொண்டார்கள். அவனை காவல் நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். தாய் இதை கேட்டாள், கதறி ஓடி வந்தாள். அங்கே காவல்துறை அதிகாரியிடத்தில் வந்து காலை பிடித்து கேட்டாள், ஐயா மன்னியும், தெரியாமல் செய்துவிட்டான், அறியாமல் செய்துவிட்டான் என்று சொல்லி தாயின் அந்த பரிவோடு அவள் பேசினாள். இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜனங்கள் அறியாமையிலே செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி பரிந்து பேசினதை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எதை கற்றுக் கொடுத்தாரோ அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பிக்கிறவராக இருந்தார். இந்த வசனத்திலே, இந்த முதல் வசனத்திலே அநேக ஆச்சரியம் இருக்கிறது. அவர் யாரிடத்திலே ஜெபித்தார் என்கிறது ஒரு ஆச்சரியம், அவர் எதற்காக ஜெபித்தார் என்கிறது இன்னொரு ஆச்சரியம், அவர் என்ன ஆர்குமெண்டை வைத்து ஜெபித்தார் என்பது இன்னொரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வசனத்திலே இன்னொரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், ஏசாயா 53 அதிகாரம் 12 பாருங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லி ஏசாயா 53 அதிகாரம் 12 வருகிறது. இங்கே த ஒண்டர் ஆஃப் ஆன்சர் டு ஹிஸ் பிரேயர் என்று சொல்லலாம். அவருடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறது. அநேக ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் வருவதில்லை. சில ஜெபங்களுக்கு ஆம் என்று வருகிறது, சில ஜெபங்களுக்கு இல்லை என்று வருகிறது, சில ஜெபங்களுக்கு பொறுத்திரு என்று வருகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சிலுவையிலே அவர் பண்ணின ஜெபத்துக்கு பதில் வந்தது. எப்படி வந்தது என்று சொல்லி ஏசாயா 53:12 நாம் வாசிக்கிறோம். அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே பண்ணின ஜெபத்தின் விளைவு என்ன? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிறகு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிறகு எண்ணிக்கை கடங்காத மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உடைய ஏற்றுக்கொண்டவருடைய எண்ணிக்கை புறஜாதிகளிலே எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருந்ததாக திருமறையிலே நான் வாசிக்க முடிகிறது. ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த ஜெபத்தை ஆண்டவர் சிலுவையிலே பண்ணினதுனாலே அநேகர் அவருக்கு மீட்பின் மக்களாக கிடைத்தார்கள். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது, அல்லது உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, இன்றைக்கு திருச்சபை எழும்பி இருக்கிறது, மிஷனரிகள் எழும்பி இருக்கிறார்கள், ஆண்டவருடைய அடியார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்னும் ஆழமாய் வாழுகிறார்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இன்னும் அன்புக்குள்ளே வருகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் பண்ணின பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையின் பலனாகத்தான் மக்கள் மீட்கப்படுகிறார்கள், மக்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள், கூட்டமாய் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு
ஆராதிக்கிற மக்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே இந்த ஜெபமானது அங்கே பதில் கொண்டு வந்த ஜெபம். இந்த ஜெபமானது பதிலை தருவித்த ஜெபமாகும். இந்த ஜெபமானது பதிலை கொண்டு நடப்பிக்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் விரோதிகளுக்காக ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து சென்ற அதே அன்பின் அடிச்சுவடியிலும் மன்னிப்பின் அடிச்சுவடியிலும் நடக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த முதலாவது வார்த்தையை நம்முடைய ஜீவியத்தில் த வேர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லலாம். மன்னிப்பின் வார்த்தையாக அங்கு சொல்லப்படுகிறது. நம்முடைய அருள்நாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நாவை திறந்து இந்த ஜெபத்தை பண்ணியதினாலே அநேகர் மீட்கப்படுகிறார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே, சபைகளிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உறவுகளிலே அநேகர் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் கலங்குகிறீர்களா? நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே பண்ணின இந்த முதல் ஜெபத்தின் பலனாக அநேகர் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் காணப்படுகிறது. ஆகவே சிலுவையிலே ஆண்டவராக இயேசுவானவர் 6 மணி நேரம் மகா பயங்கரமான அங்கே வேதனையிலே அவர் பாடுபட்டார். அந்த பாடுகளிலே முதல் வசனமானது உண்மையாகவே பாடுகளின் ஆரம்பத்திலே வருகிறது. அவர் அதே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய இடையிலே 4வது வசனத்திலே தேவனே என்று சொல்கிறார். அது பாடுகளின் உச்சமானது. கடைசியாக பிதாவே என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தையை முடிக்கிறார் 7வது வசனத்திலே. அது பாடுகளின் நிறைவிலே அது வருகிறது. ஆகவே எந்த பாடுகளின் ஆரம்பமானாலும், எந்த பாடுகளினுடைய உச்சகட்டமானாலும், எந்த பாடுகளுடைய இறுதினாலும் அவர் தன்னுடைய பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை உடைத்ததில்லை, அறுத்ததில்லை. அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். உங்களுடைய கடந்த காலத்தை கண்ணோக்கி பாருங்கள். ஆசீர்வாதம் வரும்போது கர்த்தரை நோக்கி வருகிறீர்கள். ஆனால் துன்பங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி விட்டு பின்வாங்கி போகிறீர்களே. உங்கள் வாழ்க்கைக்கு நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு அறைகோலாக இருக்கிறது. நம்முடைய விரோதிகள் நமக்கு வரும்போது நாம் பழிவாங்க துடிக்கிறோம். வேதத்தை பாருங்கள். சிம்சோன் என்பவர் தன்னுடைய மரணத்திலே தன்னுடைய விரோதிகள் பழி வாங்குவதற்காக ஆசித்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பழிவாங்க அல்ல, மன்னிப்பதற்காகவே அவர் பிரார்த்தனை செய்தார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே விரோதிகள், அநேக துன்பப்படுத்துகிறவர்கள், நம்முடைய வாய்ப்புகளை பறித்து கொள்ள முயலுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் சதி பண்ணுகிறவர்கள், நமக்கு விரோதமாக கண்ணிகளை உருவாக்குற மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் வாழும் பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். 3 விதமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நன்மைக்கு நன்மை செய்வார்கள். உங்கள் திருமணத்திற்கு அவர்கள் வந்தால் அவர்கள் வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். உங்கள் துக்க வீட்டுக்கு அவர்கள் வந்தால் அவர்கள் துக்க வீட்டுக்கு நீங்கள் செல்வீர்கள். இது நன்மைக்கு நன்மை செய்கிற ஒரு சுவாபம். இரண்டாவதாக இன்னொரு சுவாபம் இருக்கிறது. நன்மைக்கு சிலர் தீமை செய்வார்கள். இது மிருக சுவாபமாகும். நாம் வீட்டிலே மிருகங்களை வளர்க்கிறோம். ஆனால் அந்த மிருகங்களை செல்லமாய் பேர் சொல்லி செல்லமாய் தடவுகிறோம். சில சமயத்தில் அதை கடித்து குதறி விடுகிறது. ஏனென்றால் அது ஒரு மிருகம்தான். அதே போல் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் மிருக சுவாபம். ஆனால் தெய்வ சுவாபம் என்ன? தீமைக்கெல்லாம் நன்மை செய்கிறவர்கள், விரோதத்துக்கெல்லாம் அன்பை காட்டுகிறவர்கள், கசப்புக்கெல்லாம் ஆறுதலை காட்டுகிறவர்கள். இதுதான் தெய்வத்தின் பிள்ளைகளுடைய சுவாபம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சுவாபம் இருந்தது. அதே சுவாபத்தை பெற்றுக்கொள்ள சிலுவையின் அடியிலே முதல் வசனத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, என்னை உம்மை போல் மாற்றும், என்னை உம்மை போல வளர உதவி செய்யும், என்னை உம்மை போல் வாழ உதவி செய்யும், உம்மை போல மன்னிக்க, உம்மை போல வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும். கசப்பின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் கிருபையை தாரும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி செய்வீர்களானால் இந்த முதல் வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தமாம். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்.
சிலுவையிலே நீர் சொன்ன இந்த முதல் வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சொன்னதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே விரோதிகளுக்கு அன்பை காண்பிக்க எங்களுக்கு வாய்ப்பை தாரும். அந்த பலனை எங்களுக்கு தந்தரள நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்கிற எங்களுடைய தவறுகளை மன்னித்து மறுவப்படுத்தும். நீர் எங்களை அறியாமையிலே செய்தீர் என்று பிதாவினிடத்தில் விண்ணப்ப பண்ணின அந்த ஜெபத்தினாலே நாங்கள் மீட்கப்படுகிறோம் என்பதை அறிந்து உம்மை தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.